வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம குஸ்கா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அரிசி உங்களுக்கு தேவையான அளவு நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியே போதும். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு 50 கிராம், 2.5 டம்ளருக்கு அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 50 கிராம் இஞ்சி பூண்டு, அப்புறம் புதினா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டா கூட போதும். அப்புறம் தக்காளி 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நெய் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட ஆயில் 50 கிராம் எடுத்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். இனி நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். குக்கர் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 50 கிராம் எண்ணெய் சொல்லியிருக்கேன். அதோட விருப்பப்படுறவங்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா கரையிற வரைக்கும் விட்டுருங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி லேசாக கீறிக்கிங்க. முழுசாக கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கீறிட்டு நம்ம காய வச்சிருக்கிற எண்ணெயில் அந்த பச்சை மிளகாயை அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் பட்டை நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிராம்பு போட்டுருங்க. போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. பிறகு வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை விழுத உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினோடனையும் தக்காளி அது உள்ளே போட்டுருங்க. அதுவும் நல்லா வதக்குங்க. இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சிருக்கிற புதினா தலையை உள்ளே போட்டு வதக்கலாம். புதினா கொத்தமல்லி 2ஐயும் உள்ளே போட்டு வதக்குங்க. நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அது நம்ம எந்த டம்ளரில் அரிசி போட்டோமோ அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு உள்ளே போட்டுக்குங்க. போட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. அந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். உப்பை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ள போட்டுருங்க. அரிசி உள்ள போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிருங்க. அது நீங்க சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டீங்கன்னா போதும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விடுங்க. அடியில் இருக்க சாப்பாடெல்லாம் மேலே வர மாதிரி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ சுவையான குருமா தயார். இதுக்கு சைவத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாசிப்பருப்பு குருமா தயார் பண்ணலாம். இதோடவே பின்னாலே நம்ம தயார் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கனும் மட்டனும் அவங்க பிரியம் போல் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.